பார்வதி அம்மன் தன் உடலில் இருந்த பிசு பூசிய மண்ணை எடுத்து பிள்ளை உருவாக்கினாள். அவனுக்கு உயிர் கொடுத்து, நான் உள்ளே இருக்கும் வரை யாரையும் அனுமதிக்காதேன்னு கட்டளை கொடுத்தாள். அப்போ சிவபெருமான் வருறார். அந்த பையன் தடுக்கிறான். அம்மன் சொன்னா கட்டளைன்னு நிக்கிறான். சிவன் கோபம் பிடிச்சு போரில் அந்த பையனின் தலை உருண்டு விழும். பார்வதி அம்மன் துயரம் கோபம் உலகம் முழுக்க அதிரும். உலக அழிவு வரக்கூடிய நிலை. அதை குளிர்விக்க சிவன் ஒரு வழி சொல்கிறார். வடக்கே கிடைக்கும் முதல் ஜீவனின் தலை எடுத்து வைக்கலாம். அதுதான் யானை. அந்த யானையின் தலை வைத்து உயிர் ஊட்டப்படும். புதிய உருவம், புதிய சக்தி. முதலில் வணங்கப்பட வேண்டியவன் நீதான் என்று வரம் தரப்படுகிறது. அதுதான் அனைவருக்கும் முன் நிற்கும் விநாயகர். பிறகு ஒரு நாள் ஞான சோதனை. யார் முதலில் 3 உலகம் சுற்றி வருவார்? முருகன் வேகத்தில் பறக்கிறார். விநாயகர் குறைந்த வேகம், ஆனா உயர்ந்த புத்தி. அவன் அம்மா அப்பாவை சுற்றி ஒரு சுட்டு போட்டு, என் உலகம் இவர்கள்தான் என்று சொல்கிறான். அவ்வளவுதான். வெற்றி அவனுக்கே. விநாயகரே போற்றி.